ஹாய் ஹலோ இன்னைக்கு ஒரு லேசி டே தான். இன்னைக்கு சண்டே தான். ஸோ அதனால வந்து இன்னைக்கு சூப்பரான கேரளா பாலப்பத்தோட ரெசிபி நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட ரெசிபி என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா என்னோட சேனலுக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். காலையிலேயே வந்து சப்பாத்தி தான் செஞ்சுருந்தேன். நேற்று வச்ச குழம்பெல்லாம் இருந்தனால இன்னைக்கு லேசி டே இல்லைங்களா, அதனால வந்து நேற்று வச்ச குழம்பெல்லாம் தான் இன்னைக்கு வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதனால வந்து எல்லாத்தையும் சூடு பண்ணிட்டு இப்போ சப்பாத்தி செஞ்சுட்டு சாப்பிட போகிறோம். அதுக்கப்புறமா இப்போ வந்து பாலப்பத்தோட ரெசிபி பார்க்கல. 2 கப் பச்சரிசி எடுத்துருக்கேன். அதில் 1 ஸ்பூன் உளுந்து 1 ஸ்பூன் வந்து வெந்தயம் சேர்த்துட்டு நல்லா கழுவி நல்ல தண்ணியில் ஊற வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் காலையில் டிஃபன் சாப்பிட்றதுக்கு தான் போயிருந்தோம். சப்பாத்தி மசாலா மீன் குழம்பு எல்லாம் சேர்த்துட்டு இன்னைக்கு செம்மையான காலையில் வந்து டிஃபனு சாப்பிட்டாச்சு. நான் ஒரு தடவை, பசங்க ஒரு தடவை, அந்த மாதிரி வேறு வேறு எல்லாம் சாப்பிட்றது கிடையாது. இங்கே நாங்கள் எல்லாருமே 3 பேர் தான் இருக்கோம். அந்த 3 பேருமே ஒட்டுக்கா உட்காந்து ஜாலியாக பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு ஸ்கூலில் என்னெல்லாம் நடந்தது காமெடியாக பேசிக்கிட்டு அந்த மாதிரி நாங்கள் சாப்பிட்றது தான் எங்களுக்கு வந்து ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். அதுவும் சாப்பிட்ற டைமில் இந்த மாதிரி பேசிக்கிட்டே தான் சாப்பிடுவோம். ஆனால் சில பேர் சொல்லுவாங்க சாப்பிடும்போது பேசக்கூடாதுன்னு. ஆனால் வந்து எங்களுக்கு அதுதான் என்ஜாய்மெண்ட்டு. அதுக்கப்புறமா இப்போ வந்து பாலப்பத்த ரெசிபி பார்க்கல. 2 மணி நேரம் பச்சரிசி ஊறினதுக்கப்புறமா இப்போ வந்து ஒரு 4 ஸ்பூன் வந்து சாப்பாடு போட்டிருக்கேன். நம்ம சாப்பாடு வைக்குவீங்களா, அது மிச்சமானது தான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா இப்போ வந்து ஆட்டி எடுத்துட்டு புளிச்ச மாவு, தோசை மாவானாலும் சரி இட்லி மாவானாலும் சரி புளிச்ச மாவு சேர்த்துட்டு நல்ல கல்லுப்பு சேர்த்துட்டு 2 கரண்டி தான் சேர்த்துருக்கேன் புளிச்ச மாவு. அது நல்ல பெரிய பாத்திரத்தில் நீங்கள் வந்து அதை புளிக்க விட்டுருங்க. ஒரு 8 மணி நேரமாச்சு புளிச்சாதான் இந்த ஆப்பம் சூப்பராக இருக்கும். நீங்கள் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. கேரளா ஸ்டைலில் புட்டு ஆப்பம் இதெல்லாம் தான் ஸ்பெஷலு. உங்களுக்கு எல்லாருக்கும் என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் மீண்டும்